மேகுல் கண் திறந்து பார்க்கும்போது அவர் ஒரு ரூம்ல இருந்தாரு. அவரை சுத்தி நாலா பக்கமும் பொருட்களா இருந்தது. முதல்ல இது என்ன இடம், நான் எப்படி இங்க வந்தேன்? அப்புறம் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அன்னைக்கு ராத்திரி அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது ஒரு வயசான ஆளுக்கு ரோடு கிராஸ் பண்றதுக்கு அவர் உதவி பண்ணியிருந்தாரு. அந்த ஆள் மேகுலோட முகத்துல ஏதோ ஸ்ப்ரே அடிச்சதால மேகுல் மயங்கி போய் கீழே விழுந்துடுறாரு. அந்த ஆள் வயசானவர் கிடையாது, என்னை கடத்ததான் அவர் வயசானவர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. லாஜிக்கல் ஆர்மி, அந்த ஆள் வயசானவர் இல்லைன்னு மேகுலுக்கு எப்படி தெரிஞ்சது? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேகுலுக்கு அந்த வயசான ஆள் நல்லா ஞாபகத்துல இருந்தாரு. அந்த ஆள் தலையில என்னமோ முடி வெள்ளையா தான் இருந்தது, ஆனா ஐப்ரோ முழுசா கருப்பா இருந்தது. கையில இருந்த முடியும் கருப்பா இருந்தது. வயசானவங்களுக்கு ஐப்ரோவும் கையில இருக்கிற முடியும் எப்படி இவ்ளோ கருப்பா இருக்கும்? அப்படிதான் மேகுலுக்கு தெரிய வருது. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கிட்னாப்பர் ரொம்பவே ஸ்மார்ட்னு நினைக்கிறேன். ஆனா இவன் எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணா? நான் முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். நான் எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. மேகுல் கயிறு அவிழ்த்து அங்க அக்கம் பக்கத்துல பாக்குறாரு. வெளியே போறதுக்கு சாவி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. லாஜிக்கல் ஆர்மி, இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்காக இந்த ரூமோட சாவி எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. அட, சாவிக்கு என்ன அவசியம் இருக்கு? அதான் கதவு தான் திறந்தே இருக்கே. மேகுல் உடனே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. அட, என்ன இடம் இது? முதல்ல நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். அப்ப ஆலியா கையில ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு மேகுலை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே ஆதியும் வந்துகிட்டு இருந்தாரு. அவரோட கையிலயும் கன் இருந்தது. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே தெரிஞ்சிருது இவங்க ரெண்டு பேருமே உண்மையான ஆதியும் ஆலியாவும் இல்லைன்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு இது எப்படி தெரிஞ்சது? யோசிங்க யோசிங்க. ரெண்டு பேரையும் கவனமா பாருங்க. அவங்க பேஸ்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்ல. இது ஒரு ஸ்டாட்டிக் பேஸ். அவங்க ரியாக்ஷன்ஸே கொடுக்கல. ஆலியாவுக்கு பாருங்க 3 காது இருக்கு, அப்புறம் ஆதிக்கு 4 கை இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்படின்னா இது வந்து குளோன்ஸ். இது உண்மையானது கிடையாது. மேகுல் அடுத்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஆலியாவும் ஆதியும் மேகுலை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும், இல்ல இன்னைக்கு என் கதையே முடிஞ்சிடும். அப்புறம் மேகுல் பாக்குறாரு, அவருக்கு எதிரில் 3 கதவு இருந்தது. முதல் கதவுல ரொம்பவே டேஞ்சரஸான கேஸ் இருந்தது. அதை சுவாசிச்சா மேகுல் இறந்துருவாரு. ரெண்டாவதுல நிறையவே ட்ராப் இருக்கு. மேகுல் தெரியாம எங்கேயாவது கால் வச்சாலும் ஆரோஸ் வந்து அவரை தாக்கி அவர் இறந்துருவாரு. அப்புறம் 3வது டோர்ல ஒரு கரடி இருந்தது. நல்லா யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் இதுல எந்த கதவு வழியா போக முடியும்? மேகுல் இந்த 3ல எந்த கதவு வழியாவும் போக மாட்டாரு. இந்த 3ல எந்த வழியில போனாலும் அவரோட மரணம் நிச்சயம். மேகுல் அக்கம் பக்கம் சுத்தி பாக்குறாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு ஏசி வெண்ட் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அதுவும் திறந்திருந்தது. மேகுல் அந்த ஏசி வெண்ட் வழியா குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. மேகுல் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஒரு லேபுக்குள்ள தான் இருந்திருக்காரு. ஓ நோ, ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இவங்க என்ன கொண்டு வந்திருக்கணும். மேகுல் அங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது குளோனான ஆதியும் ஆலியாவும் மேகுல சுட ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா சீக்கிரமா இங்க இருந்து எங்கேயாவது போயே ஆகணும், இல்லைன்னா இவங்க என்ன ஃபாலோ பண்றதை விட மாட்டாங்க. மேகுல் பயந்துகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எதிரில் அவருக்கு 3 வழிகள் தெரியுது. இந்த 3ல ஏதாவது ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஆனா எப்படி போறது? முதல் போர்டுல முன்னாடி ரிவர் இருக்கிறதா போட்டிருந்தது. அப்புறம் 2வது போர்டுல முன்னாடி நெருப்பு இருக்கிறதா போட்டிருந்தது. அப்புறம் 3வது போர்டுல முன்னாடி போனா லைன் இருக்கிறதா போட்டிருந்தது. மேகுல் இந்த 3 போர்டையும் பார்த்து எப்படி போறதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஆனா லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் எந்த வழியா போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா? ரெண்டாவது வழியில நெருப்பு என்னமோ இருக்கு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, இவ்வளவு நேரமா மேகுல் மலையில தான் ஓடி வந்துட்டு இருந்தாரு. கீழே பாருங்க, நிலமும் ரொம்ப வெட்டா இருக்கு. அப்படின்னா ரொம்ப நேரமா மழை வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அந்த நெருப்பு அணைஞ்சிருக்கும்ல. மேகுலோட கெஸ் கரெக்டா இருந்ததால அவர் 2வது வழியை தேர்ந்தெடுத்து முன்னாடி போறாரு. அப்புறம் எப்படியும் அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. மேகுலுக்காக ஒரு லைக் கண்டிப்பா போடணும்ல. சரி வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். யஷ் த கோஸ்ட் ஹண்டர் சிம்லாவை சுத்தி பார்க்க போனாரு. சரி, எப்படியோ நான் என்னோட வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு கோஸ்டும் இல்ல. அப்ப திடீர்னு யஷோட வீட்டு டோர் பெல் அடிக்குது. யஷ் அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது, ஓ நோ, இந்த கோஸ்ட் என்ன இங்கேயே சும்மா விடலையே. ஏதோ ஒரு கோஸ்ட் தான் அவரை தொல்லை பண்றதுக்காக பெல் அடிச்சிருக்குன்னு யஷ்க்கு தோணுது. லாஜிக்கல் ஆர்மி, அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த முழு சீனையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. யஷ் வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த டேபிள பாருங்க, நியூஸ் பேப்பர் எப்படி தன்னாலேயே காத்துல பறக்கும். அப்போ யஷ்க்கு புரிஞ்சிருது கோஸ்ட் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்குன்னு. யஷ் உடனே வீட்டுக்குள்ள போய் அவர் கோஸ்ட் ஹண்டர் கன்னை எடுத்துக்கிறாரு. அவர் வெளியே வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பேய் அங்க இருந்து காணாம போயிருந்தது. ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா கண்டிப்பா நான் இந்த பேயை பிடிச்சே தீருவேன்.
யஷ் அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி நோக்கி போறாரு. கொஞ்சம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அங்க 3 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. இவங்களெல்லாம் பார்த்த உடனே இவங்கள ஒருத்தங்க பேயின்னு யஷ்க்கு தெரிய வருது. ஆனா அது யாருன்னு சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி, உங்களுக்கு தெரிஞ்சதா? இவங்க 3 பேரோட காலை யஷ் பார்க்கும்போது அதுல 2 பேரோட கால் தடயங்கள் அந்த ஸ்னோ மேல இருக்கு. ஆனா ஒருத்தரோட கால் தடயம் மட்டும் அந்த ஸ்னோ மேல விழல. இது எப்படி சாத்தியம்? அப்ப அவர் தான் பேய். யஷ் உடனே அவரோட கன்னை எடுத்து ஷூட் பண்ண போகும்போது ஆனா அந்த கன் ஸ்டக் ஆயிருந்தது. மேபி கோல்டால தான் இது நடந்திருக்கலாம். அட என்ன இது? இந்த ஸ்னோவால தான் கன் பிளாக் ஆயிடுச்சா என்ன? அதுக்குள்ள அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த பேய் அங்க இருந்து காணாம போயிடுது. அடச்சே, இந்த பேய் மறுபடியும் இங்க இருந்து தப்பிச்சிருச்சு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதால தப்பிக்கவே முடியாது. யஷ் கன்னோட செட்டிங்கை சேஞ்ச் பண்ண உடனே அந்த கன் நார்மல் ஆயிடுது. முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வீட்ல இருந்து யஷ்க்கு ரொம்ப அதிகமா சத்தம் கேக்குது. யஷ் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க காஸ்டியூம் பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. அட என்ன இது, எல்லாரும் பேயா மாறி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அந்த பேயும் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும். லாஜிக்கல் ஆர்மி, இங்க பேய் இருக்கிறத யஷ் எப்படி அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாரு? அதை உங்களால சொல்ல முடியுமா? இங்க கோஸ்ட் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? யஷ் இவங்க 3 பேரையும் பார்த்து உண்மையான பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. இங்க இருக்கிற எல்லாரோட காலையும் பாருங்க. இவங்க கால் மட்டும் அப்படியே தலைகீழா இருக்கு. இந்த மாதிரி பேயோட கால்கள் மட்டும் தான் இருக்கும். யஷ் அவரோட கன்னை எடுத்து அந்த பேயை பிடிச்சிடுறாரு. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். மேகுலுக்கு கால் வருது. ஒரு பில்டரோட ஆபீஸ்ல இருந்து லட்சக்கணக்கில் பணம் காணாம போயிடுச்சுன்னு. மேகுல் உடனே அங்க போறாரு. அப்புறம் அங்க இருந்த ஓனரை விசாரிக்கிறாரு. பணம் எங்க வச்சிருந்தீங்க? நான் பணத்தை லாக்கர்ல தான் வச்சிருந்தேன். அங்க மேனேஜர் தவிர வேற யாருமே போக மாட்டாங்க. மேகுல் அந்த மேனேஜரை கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. திருட்டு நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? திருட்டா? என்ன திருட்டு? எனக்கு எந்த திருட்டை பத்தியும் எதுவுமே தெரியாது. நான் நார்மலா சாரோட கேபின்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கேபின்குள்ள வேற யாராவது வந்திருந்தாங்களா? இல்ல சார், நான் மட்டும்தான் இருந்தேன். நான் வெளியே எங்கேயாவது போறதா இருந்தா கேபினை லாக் பண்ணிடுவேன். அப்படின்னா நீ தான் திருடி இருக்கணும். சார், திருட்டு போகணும்னா முதல்ல லாக்கர்ல பணம் இருக்கணும்ல. இவர் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணதான் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. மேகுல் இவங்க 2 பேர் சொல்றதையும் கேட்கிறாரு. அப்புறம் திருட்டு நடந்த ரூமை போய் பார்க்கும்போது இவங்கள யார் போய் சொல்றாங்கன்னு மேகுலுக்கு தெரிஞ்சிருது. ஆனா யார் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா லாஜிக்கல் ஆர்மி? யோசிங்க. மேகுல் அந்த ரூமை நல்லா கவனிக்கும் போது அங்க ஒரு கப் இருக்கிறத பாக்குறாரு. அதுல லிப்ஸ்டிக் மார்க்கும் இருந்தது. அப்புறம் புகையும் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ ரூம்குள்ள இருந்திருக்காங்க. அப்ப மேனேஜர் தான் போய் சொல்லியிருக்காரு. அவரை தவிர இந்த ரூம்குள்ள யாருமே வரலன்னு. மேனேஜர் போய் சொன்னதை கண்டுபிடிச்ச உடனே அவர் உண்மையை சொல்லிடுறாரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த திருட்ட பண்ணதா சொல்றாரு. மேகுல் அவரையும் அவரோட ஃப்ரெண்டையும் பிடிச்சிடுறாரு. மேகுலோட வேகமான அறிவுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். மேகுல் அவர் கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் டிராபிக் ஜாம்ல ஸ்டக் ஆயிடுறாரு. அட என்ன இது, டிராபிக் இவ்ளோ அதிகமா இருக்கு? அப்ப மேகுலுக்கு எதிரில அவரோட கார் மேல ஜம்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு மங்கி ரோட்ல இருந்த ஒரு ஆளோட கையில இருந்த பேக்கை பிடிங்கிட்டு ஓடுறத அவர் பாக்குறாரு. மேகுல் உடனே காரை விட்டு கீழே இறங்கி அந்த மங்கியை பின்தொடர்ந்து போறாரு. அந்த குரங்குக்கு திருட சொல்லி யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்துருக்கணும். மேகுல் முன்னாடி போய் பாக்குறாரு. அங்க 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேர்கிட்ட தான் அந்த குரங்கு எங்கேயோ இருக்கணும். ஆனா இந்த 3 பேர்ல அந்த குரங்கோட ஓனர் யாருன்னு தெரியலையே. லாஜிக்கல் ஆர்மி, அந்த குரங்கோட ஓனர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. நல்லா யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. மேகுல் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அந்த குரங்கோட கழுத்துல ஒரு கர்ச்சீஃப் இருந்தது. அப்புறம் அதே மாதிரியான கர்ச்சீஃப் அங்க நடுவுல இருக்கிற அந்த ஆள்கிட்டயும் இருக்கு. அப்படின்னா இந்த ஆள் தான் அந்த குரங்கோட ஓனர். மேகுல் உடனே அந்த ஆளை பிடிச்சிடுறாரு. அப்புறம் திருட்டு போன பணத்தையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. வாங்க இப்ப நம்ம அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியா ஒரு கேஸை சால்வ் பண்ணி முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு கடைக்காரர் சத்தமா கத்துறத கேக்குறாங்க. ஆலியா அவருக்கு பக்கத்துல போய் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அட என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த திருடன் என் கடையில இருந்து பணத்தை திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். யாராவது போய் பிடிங்க. ஆலியா அந்த திருடனை பின்தொடர்ந்து போறாங்க. ஆனா அந்த திருடன் உடனே ஒரு துணி கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆலியாவும் அதே கடைக்குள்ள போறாங்க. அங்க 4 பொண்ணுங்க இருந்தாங்க. அது திருட இல்ல, திருடின்னு நினைக்கிறேன். இங்க வந்து துணியை மாத்திக்கிட்டா மட்டும் என்ன கண்டுபிடிக்க மாட்டோமா? லாஜிக்கல் ஆர்மி, இந்த 4 பேரையும் பார்த்து இதுல திருடனது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா யோசிங்க. ஆலியாவுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க திருடனை பின்தொடர்ந்து வரும்போது அவங்க ரெட் கலர் ஷூ போட்டிருந்ததை ஆலியா பார்த்திருக்காங்க. இவங்க 4 பேர்ல இவங்க மட்டும்தான் ரெட் கலர் ஷூவை போட்டிருக்காங்க. ஆலியா உடனே போய் அவங்கள பிடிச்சிடுறாங்க. அப்புறம் கடைக்காரங்களுக்கு அவங்களோட பணத்தையும் திரும்ப கொடுத்துடுறாங்க. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். ஒரு நாள் ஆதி ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எத்திக்கல் ஆக்டிங் சொல்லி கொடுக்கறதுக்காக போறாரு. அவர் நேரா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போறாரு.
அங்க 3 பசங்க கீபோர்ட்ல கோட டைப் பண்ணிட்டு வைரஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அட வாவ், இந்த பசங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஆனா அப்பதான் ஆதிக்கு ஏதோ விசித்திரமா தோணுது. லாஜிக்கல் ஆர்மி இந்த கம்ப்யூட்டர் கிளாஸை பார்த்து இதுல ஆதிக்கு விசித்திரமா என்ன தோணுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இதுல ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒன்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆதி பாக்குறாரு 3 பசங்களும் டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா கவனமா அப்சர்வ் பண்ணி பார்த்தா ஒரு பையனோட கீபோர்டோட ஒயர் கட்டாய் இருந்தது. அப்ப அவன் எப்படி டைப் பண்ணிருக்க முடியும்? அப்படின்னா இது ஒரு ஃபேக் ஸ்கிரீன். இப்பெல்லாம் இந்த பசங்க ரொம்ப அதிகமா ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் கிட்ட பிராங்க் பண்ணக்கூடாது பசங்களா, வாங்க இப்படத்து கதையை பார்ப்போம். சயின்டிஸ்ட் புல்புலியா ஒரு நாள் அவரோட லேப்ல இருந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் ஒரு பார்க்க பார்த்து அங்க போய் உட்காரணும்னு யோசிச்சாரு. புல்புலியா அந்த பார்க்குள்ள போன உடனே அங்க ஒரு ஜூஸ் கேன் அவரோட முகத்து மேல வந்து விழுது. சயின்டிஸ்ட் ரொம்பவே கோவப்பட்டு அந்த பார்க்குள்ள கிளம்பி போறாரு. அங்க 4 பேர் இருந்தாங்க. ரியா சொல்றாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அம்மன் சொல்றாரு, இந்த கேனை யார் தூக்கி வீசினாங்களோ நான் பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க, நான் என்னோட ஸ்கூலோட ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சஞ்சய் சொல்றாரு, நாயை கூப்பிட்டுக்கிட்டு வாக்கிங்காக நான் இங்க வந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அஜய் சொல்றாரு, நான் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் எதையுமே கவனிக்கலையே. லாஜிக்கல் ஆர்மி இவங்க 4 பேர் சொல்றதையும் கேட்டு இவங்கள யார் போய் சொல்றாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. சயின்டிஸ்ட் இவங்க 4 பேர் சொன்னதையும் கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சிருது இவங்கள யார் அந்த ஜூஸ் கேனை வீசினாங்கன்னு. ஆரஞ்சு கலர் பாருங்க ரியாவோட கையில இருக்கு. ஏன்னா அவங்க ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெயிண்டால தான் அவங்களோட கையில அந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சஞ்சயோட டாக் அப்புறம் அவரோட துணியில இந்த ஆரஞ்சு கலர் எப்படி வந்திருக்கு? அதுவும் ஜூஸ் கலர் மாதிரியே இருக்கு. அப்படின்னா இவர் தான் கேனை தூக்கி வீசி இருக்கணும். சயின்டிஸ்ட் சஞ்சயை பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் அப்படியே அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு.